சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திம் ச தத்புத்திரபராசரம் ச வியாசம் சுகம் கௌடபதம் மகாந்தம் கோவிந்தயோகேந்திரமதாஸ்ய சிஷ்யம் ஸ்ரீசங்கராச்சார்யமதாஸ்ய பத்ம பாதம் ச ஹஸ்தாமலகம் ச சிஷ்யம் தம் தோட்டகம் வார்த்திககாரமன்யான் அஸ்மின் குருன் சந்ததமானதோஸ்மி. ஓம் வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்மநிதயே வாசிஷ்டாய நமோ நமः. ஓம் நமோஸ்துதே வியாசவிசாலபுத்தே புல்லாரவிந்தாயதபத்ரநேத்ர येन द्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः. ॐ वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं शूद्रभाष्यकृतो वन्दे भगवन्तौ पुनः पुनः. ॐ नमो ब्रह्मादिभ्यो ब्रह्मविद्यासम्प्रदाय कर्तृभ्यः वंशऋषिभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः. सर्वोपप्लवरहितप्रज्ञानगणः प्रत्यकर्तो ब्रह्मैवाहमस्मि. ॐ ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. सहना भवतु सहनौ पुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु विद्विषावहै. ॐ शान्ति शान्ति शान्तिः. हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः. हरिः ॐ. பக்கம் 87. नावियत् असृतेः अस्तितु गौणी असंभवात् सप्ताच स्याच्च एकस्य ब्रह्मसप्तवत् प्रतिज्ञा हानिः अव्यतिरेक्ताच्च सप्तेभ्यः यावत् विकारं तु विभोः लोकवत्. ஓகே. ஸோ இதில் இந்த அதிகரணத்தில் வியத் அதிகரணம். வியத் மீன்ஸ் ஆகாசம். ஆகாசம் ஒரு முக்கியமான சப்ஜெக்டு. ஸோ ஆகாசம் புரிஞ்சுக்கிற அளவுக்கு ஆத்மாவை புரிஞ்சுக்கிறது சுலபமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஆகாசத்தை பற்றி பல்வேறு விதமான அபிப்பிராயங்கள் இருக்குது. ஏன்னா நமக்கு நியரஸ்ட்டு பூதம் ஆகாசம் இருந்தால் கூட அதை அனுபவிக்கிறதோ என்ஜாய் பண்ணுறதோ நம்மளால் முடியாமல் இருக்கிறதுனால நமக்கு அதில் பலவிதமான ஒப்பீனியன் இருக்குது. மைண்டுக்கு கன்சில் பண்ணவில்லை. எது ஒன்று சமமாகவும் வியாபித்தும் இருக்கிறதோ அது கிரகிக்க முடியாது. பிரகாசம், ஆகாசம் இதெல்லாம். ஸோ அதனால் எங்கெங்கெல்லாம் கிரகிக்க முடியலையோ அவங்க லெவலில் மனப்பக்குவத்துக்கு தகுந்தாற் போல் கிரகிக்கிறாங்க. அதெல்லாம் தத்துவமாயிடுறதுனால பிரச்சனை ஆகிடுறது. அதனால் நமக்கு என்ன பிரச்சனைன்னா பிரம்மசூத்திரத்துக்காரு அதை இந்த இடத்துல மிஸ்டேக்காக இருக்குது திருத்திக்கோ அப்படின்றத சொல்கிறாரு.
இதான் விஷயம் பேசிக்கு. இதில் இந்த ஃபார்மேஷன் எப்படி இருக்குன்னா 7 சூத்திரத்தை 1, 2 சூத்திரம் வந்து பூர்வபக்ஷ மதம், 3, 4, 5 வந்து ஏகதேசி மதம். பூர்வபக்ஷம் என்ன சொல்லுவான்னா, நீ உபயோகப்படுத்துகிற வேதாந்தம் உபனிஷத்து வாக்கியம் அப்பிரமாணம். ஒய் பிகாஸ் உன்னுடைய சொல்லக்கூடிய பிரமாணம்னு நீ பீத்திக்கிற விஷயம் அங்கே ஒன்று சொல்கிறது, இங்கே ஒன்று சொல்கிறது, மனுஷால் மாதிரி அதுவும் சொல்கிறது. அதனால் மாற்றி மாற்றி பேசுகிறதுனால அது அப்பிரமாணம். ஸ்வராஜ்யம் அடைஞ்சே தீரும்னு சொன்னார் மகாத்மா காந்தி. ஆனால் அம்புட்டு போய் அவர் ஒரு மகாத்மா கிடையாது. அவர் புரியுதுதான். ஸோ எல்லா விஷயம் இப்போ தான் வெளியில் வந்துன்னுருக்கு. அவர் ப்ராமிஸ் பண்ணதுக்கும் அவருடைய செயலுக்கும் நேரடி எதிரான விஷயம். அவர் வந்து சியாம் பிரசாத் முகர்ஜிக்கு எதிரானவர், நேதாஜிக்கு எதிரானவர், சாவர்கருக்கு எதிரானவர். அப்படின்னா நீங்கள் இதுலேருந்து இவரை வச்சுட்டு அதை புரிஞ்சுக்கலாம் நீங்கள். புரியல. அதனால் நேதாஜி எதிர்த்து நின்று ஜெயிச்ச அவர் நின்னார், காங்கிரஸில் ஜெயிச்சுட்டார். காந்திஜி சப்போர்ட் பண்ணி சீதாராமையா நிற்க வைக்கிறார், அவர் தோற்று போயிட்டார். சீதாராமையா தோல்வி என்னுடைய தோல்வி அப்படின்னு சொன்னார். நேதாஜி பெருந்தன்மையாக என்னால் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் வேண்டாம்னு சொல்லிட்டு காங்கிரஸ் வந்து வெளியில் வந்துட்டார். எல்லாருமே வெளியில் போயிட்டாங்க காந்திஜியோட தொல்லை பொறுத்துக்க முடியாமல். கடைசி வரைக்கும் கூட இருந்து பண்ணினது சர்தார் பட்டேல் மாத்திரம்தான். அதுக்காக அவர் இரும்பு மனிதர். இதெல்லாம் இணைச்சார அதெல்லாம் செகண்டரி, அதெல்லாம் முடிஞ்சிடும். இந்த கூட இருந்து தொல்லைப்படுத்துகிறவனோட சமாளித்து வருந்திருக்க பிஹேவியர், அதுதான் கஷ்டம். என்டையர் காங்கிரஸ் உறுப்பினர்கள் செலக்ட் பண்ணது என்ன சொன்னார், ப்ராமிஸ் பண்ணார், இப்போ யார் இப்போ பிரதமர் அப்படின்னு. யார் பிரதமர்னா நம்மளுடைய காரிய கமிட்டி யார் தேர்ந்தெடுக்கப்படுறதோ அவங்க தான் பிரதமர் அப்படின்னு. அந்த காரிய கமிட்டியில் ஒருத்தரை தவிர மீதி எல்லாரும் வந்து தேர்ந்தெடுத்தது வந்து சர்தார் பட்டேல். கமால் மாற்றிட்டார். காந்திஜி கொடுத்த வாக்கு என்ன, இல்லை பட்டேல் நீங்கள் பொறுத்துக்கணும், நேரு இருந்தால் நல்லது. இப்போ இவ்வளோ கன்றாவிக்கும் காரணம் வந்து இந்த காந்தி தான், நேரு கூடாது. நேரு நியமனம் பண்ணினது காந்தி தாத்தா. அவர் தான் இந்த பக்கமாக அந்த பிரித்து கொடுத்தது. இதெல்லாம் அவர் பிள்ளையார் சுழி போட்டு வச்சார், நேரு வந்து கணக்கே தீர்த்துட்டார். இவெல்லாம் இருக்காங்க. இப்போ தான் ரொம்ப வருஷத்துக்கு பிறகு நாம் நிம்மதி அடைஞ்சோம். அதுவும் நேற்றுக்கு வந்து ஒரு பந்தக்கால் நடந்தது அயோத்தியில். ஆகாச விமானம் வந்து இது இருக்கிறது. அதில் மகரிஷி வால்மீகி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், அயோத்தியா தாம். அந்த ஏரியாவுக்கு பேர் அயோத்தியா தாம். இது சென்னை இருக்கு இல்லையா, சென்னை ஏர்போர்ட் அப்படி சொல்லுவோம் இல்லையா. அயோத்தியா தாமோட ஏர்போர்ட் வந்து மகரிஷி வால்மீகி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். ஸோ முன்னாடி பத்திரிகை நிருபர்லாம் வந்து ராம் இங்கே அயோத்தியா, கிருஷ்ணா அங்கே மதுரா, ரெண்டுத்தையும் இணைக்கிற மாதிரி ராம் கிருஷ்ணா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுன்னு சொல்லி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிக்கெட்டை கொடுத்துட்டான். மரியாதா புருஷா ராமச்சந்திரா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு இது டிக்கெட்டை கொடுத்துட்டான். ஆனால் இன்னும் ஓப்பன் பண்ணல. நம்மால் விடுவார வந்தோடனே அவர் தான் நேம் வைக்கணும். புரியுதா. அன்றைக்கி ஓப்பனிங் அப்போ எப்படி வால்மீகி மகரிஷினால் ராமாயண காவியம் உலகம் முழுக்க தெரிஞ்சதோ அவருக்கு நாம் நன்றி செலுத்துகிற அளவுக்கு இன்றைக்கி மகரிஷி வால்மீகினால் திரும்பவும் இன்டர்நேஷ்னல் முழுக்க எல்லாரும் வரப்போகிறாங்க. ராமருடைய இடம் வந்து தெரிய போகிறது அப்படின்றத சொல்லி அதை ஓப்பன் பண்ணிட்டாருங்கிறதுக்கு. ஸோ எல்லாமே சரி பண்ணிட்டாங்க. அப்போது ஒருத்தர் செய்கிற தவிர இன்னொருத்தர் திருத்துறாங்க. ஸோ அந்த மாதிரி திருத்துறாங்க. ஸோ இங்கே பூர்வபக்ஷி என்ன சொன்னால் அப்பிரமாணம் சொல்லிட்டான் உன்னோடையது. ஏன் அப்படின்னா ஒரு உபநிஷத்து ஒன்று சொல்கிறது, இன்னொரு உபநிஷத்து வேறு மாதிரி சொல்கிறது. அதனால் முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறதுனால ஒன்றுது அப்பிரமாணம். சரி, அப்போ ஏகதேசி மதம்னா என்ன? போகிற போக்கில் இந்த கல்யாணத்தில் மற்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவனாவது நடுவில் உள்ள பூந்து கலாட்டம் பண்ணிட்டு போடுவான், கலாச்சிடுவான். நம்ம ஒரு செட்டப், நாங்கள் ஒரு 40 மணி நேரம் ஒரு
ஒரு ஐடியா கேம்பில் ஏகப்பட்ட இது 3 இடத்துலேருந்து வரணும், 3 இடத்துலேருந்து வந்து ஒன்றா சேர்ந்து 2ஆக பிரியணும். அந்த இதெல்லாம் இருக்குது, யார் காரில் போனோம், யார் ஏர்போர்ட்டில் போகணும், யார் ட்ரெயினில் போனோம். அதுக்காக அங்கே வந்து 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் இருக்கும், மேக்ஸிமம் 10 மினிட்ஸு 5 நிமிஷம் தான் இருக்குது. அந்த 5 நிமிஷத்தில் பண்ணுறதுக்காக 40 மணி நேரம் பைட்டக்கு மீட்டிங் பண்ணி அந்த பிரமுக்ஸ் போட்டு எல்லாமே பண்ணி வச்சுருக்கு. இதில் கலந்துக்காமல் ஒருத்தன் வந்தான் பாரு, பையை தூக்கி வேறு பக்கம் வச்சுட்டான். ஏன் இங்கே இருக்கிறது, அது அந்த இருக்கணும். டே இதெல்லாம் வரக்கூடாதுன்னு நம்ம முடிவு பண்ணால் கூட அங்கே கலாய்க்கிறதுக்குன்னு ஒருத்தன் வருவான். அவனுக்கு அந்த திருஷ்டி வந்து கரெக்டாக படுறது தப்பில்லை. அவனுக்கு வந்து இந்த தூக்கி அங்கே பக்கம் வச்சுட்டா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. நான் அதுக்கு பின்னாடி எவ்வளோ பேக்ரவுண்டில் வேலை நடக்கிறது என்ன. அதுபோல் ஸ்ருதி பிரமாணம் அப்பிரமாணம் கிடையாது, பிரமாணம்தான். ஆனால் அவன் ஒரு ஐடியாவில் ஏகாதேசி மதம் சொல்கிறான், ராங்காக சொல்கிறான். ஒருத்தன் வந்து ட்ரெயினே வராதுன்ட்டான். இன்னொருத்தன் என்ன சொல்கிறான்னா 8 மணி ட்ரெயினை வந்து 9 மணிக்கு தான் வரும்னு சொல்லிட்டான். அவ்வளோதான். இந்த பேசஞ்சர் யார் ட்ரெயினை பிடிக்கணுமா 2 பேர் சொல்கிறதுனால ட்ரெயினை விட்டுருவான். அதனால் இவன் சொல்கிற ஐடியாவும் ஓரளவுக்கு இருக்கும், ஆனால் ராங்காக இன்டர்பிரேட் பண்ணுறது. இந்த இன்டர்பிரட்டேஷன் இருக்கு இல்லையா, அங்கே வந்து சுத்த மனசு வேணும். இல்லைனா இன்டர்பிரட்டேஷன் பண்ணாமல் இருத்தல் நல்லது. அதுதான் நம்ம ஆத்ம விசாரத்தில் என்ன சொல்கிறோம்னா, நீ இன்டர்பிரட்டேஷன் பண்ணாதே, ஏற்கனவே பண்ணி வச்சுருக்கார், அதை அப்படியே சொல்லிவிடு போகிறோம். ஏன்னா இந்த இன்டர்பிரிட்டேஷன் பண்ணுறதில் தான் நிறைய பேர் கவுந்துடுறாங்க, குழப்பமாயிடுது. ஏன்னா நம்முடைய ராக துவேஷ அங்கே பிரதிபலிக்கிறது, அதில் நம்ம சொல்லிடுவோம். அதனால் இவர் என்ன சொல்கிறாரு, இந்த 2வதுல வந்து இந்த ஏகதேசி இந்த 1 2 வந்து அசிருத்தேகே பூர்வபக்ஷம், ஸ்ருதி வாக்கிய அபாவகா, ஸ்ருதி வாக்கியத்தில் இல்லை நீ சொல்கிற, தேர்ஃபோர் அப்பிரமாணம் அப்படின்னு முதல் 2 சூத்திரத்தில் பூர்வபக்ஷி மதம் முடிஞ்சுடுது. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஏகதேசி மதம். அவன் எப்படி சொல்கிறான்னு இப்போ பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா 3 4 5 இவன் ஏகதேசி மதத்தை சார்ந்தவன். இப்போ இவன் 2 பேரும் தப்பு பண்ணிட்டாலே சரி பண்ணி ஆகணுமே, சர்தார் பட்டேல் மாதிரி. அப்போ வரக்கூடியது சித்தாந்தம் பர்ஃபெக்டாக இது ரைட்டு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகிறது. 6வது சூத்திரம் வந்து பூர்வபக்ஷத்தை நிராகரணம் பண்ணுவார் வியாசாச்சாரியார். 3 4 5 வந்து 7வதுல நிராகரணம் பண்ண போகிறார். ஸோ இதான் டோட்டல் மேப். ஓகே, நம்ம முதல் 2 சூத்திரத்தை படித்து முடித்தோம் நேற்றுக்கு. இப்போ வந்து அடுத்தது 3 4 5 சூத்திரத்தை நம்ம ட்ரை பண்ணுவோம். இப்போ முதல் சூத்திரம் 3 கவுனி அசம்பவாத், வியத் அதிகரணம் கவுனி அசம்பவாத். இந்த 3 சூத்திரமும் ஏகதேசி மதத்தை சார்ந்தது. அவன் வந்து ஆஸ்திகவாதி, நாட்டு நாஸ்திகவாதி. இவங்களுடைய கருத்து சரியாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் கடைசியில் சொதப்பிடுவாங்க. புரியுதா? நிறைய பேர் வந்து இதில் தான் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு மெஜாரிட்டி வேதாந்தி பீப்புள் வந்து, நான் முன்னாடி சொல்லுவேன், வேதாந்தத்துக்கு வந்துட்டு 90% பீப்புள் வந்து ஆப்போசிட்டில் ட்ராவல் பண்ணுவான், தெரியாது. புரியுதா? ஆனால் இந்த நம்ம சப்ஜெக்ட் தான் இருக்கும், வேதாந்த சப்ஜெக்ட் தான் இருக்கும். இது ஒரு ப்ராப்ளமாக இருக்கிறது. அப்போ இந்த 3 சூத்திரத்தை நம்ம விசாரம் செய்து மனசில் இருக்கிறது வச்சுக்கிறதுக்கு நீங்கள் அதுக்கு முன்னாடி ஒன்று வச்சுக்கணும். என்னென்னா, இப்போ வந்து சத்தியமாக பேச போகிறோம். இந்த 3 சூத்திரத்தை சத்தியமாக பேசிட்டு அதை எடுத்துருவோம். இது மனசில் வச்சுக்கணும். இது எடுத்துருவோம், ஆனால் கூட சத்தியமாக புரிஞ்சுக்கணும். புரியுதா? ஆர்கியூமெண்ட் பண்ணும்போது அதுலேயே லேண்ட் ஆகணும் மைண்டு. இதுதான் வராத அப்படி போகக்கூடாது. ஒரு ஜகத்து இல்லைன்னு தெரிஞ்சுட்டு அதில் சத்தியமாக வேலை பண்ணுறது தான் ரொம்ப சிறப்பாக இருக்கும். புரியுதா? இப்போ அங்கே ஒரு முகம் பார்த்துருப்பீங்க, அந்த பாராயணத்தில் ஒரு முகம் பார்க்குது, கிளாஸ் ரூம் வரும்போது. அப்படின்னா மாற்றி பேசுகிறாரா, மாற்றி நடிக்கிறாரா? மாற்றி பேசலை, மாற்றி நடிக்கிறாருன்னு வேணால் சொல்லலாம். அது கரெக்டாக இருக்கும். அந்த ரோல் ப்ளே அதுதான் கரெக்டு. ரோல் ப்ளே, அந்த ரோலுக்கு தகுந்தாப்பில் பிச்சைக்கார வேஷத்தில் போது நான் போய் பிச்சைக்காரனா, நான் வந்து ராஜாவாக்கும்,
அப்படி ஸ்கிரிப்டை மாற்றக்கூடாது. இப்போ ஸ்கிரிப்டை மாற்றணும்னா என்ன பண்ணும்? ஸ்கிரிப்டை மாற்றணும்னா என்ன பண்ணணும்? வேஷத்தை மாற்றணும், ரோல் மாற்றணும். புரியுதா? எனக்கு இது பாரு, இந்த பிச்சைக்கார வேஷம்லாம் எனக்கு போடாத, ராஜா போட்டால் ராஜா வேஷம் தான் போடு அப்படி சொல்லிடணும். ஆனால் இது சிவாஜி இருக்கான், சிவாஜி கணேசன், பிச்சைக்காரனும் போடுவான், இப்படி ட்ரெயினில் போகிற மாதிரி பிச்சை எடுத்துகிட்டு போவான், சாம்பிராட்டு மாதிரி இருப்பான், எல்லா வேஷம் போடுவான். எந்த வேஷத்தில் இருக்கானோ அந்த வேஷத்தில் தத்துரூபமாக பிச்சைக்காரன் கூட இருக்க மாட்டான். அப்படி அந்த பாத்திரத்தை உணர்ந்து நெகிழ்ந்து அதே மாதிரி இருக்கணும். புரியுதா? மாற்றி ஸ்கிரிப்டை பேசக்கூடாது, அதுதான் இம்பார்ட்டன்ட். அப்புறம் அந்த ஸ்கிரிப்டில் இருக்கிற ரோலு நான், அந்த ரோலில் இருக்கிற விஷயம் நான் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இதுதான் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். இது சைட் டாப்பிக்கு. ஓகே, இதில் உறுதிட்டு என்ன சொல்கிறான் இவன், தலையில் சத்தியம் வச்சு சொல்கிறேன்டா அப்படின்னு சொல்கிறாங்களே, அது என்ன அப்படின்னா, ஆகாசகா நித்யா ஆத்மவத். இது டைஜஷன் பண்ண முடியுமா நம்மளால்? ஆத்மா மாதிரி ஆகாசம் நித்தியம், நாட் ப்ராடக்ட், ந உற்பத்தி அப்படின்றத இவன் கொண்டு வர போகிறான். அதுக்கு பாலிசியும் சொல்கிறான். ஓகே, வெரி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன். இந்த ஆன்மீகத்தில் வந்திருக்கிறவங்களுக்கு ஆகாசத்தை பற்றி பலவிதமான அபிப்பிராயங்கள் இருக்குது. இங்கே சிதம்பரம் போனீங்கன்னு வச்சுங்க, சிதம்பர ரகசியம் சேவிச்சிங்கன்னு சொல்லக்கூடாது, கும்பிட்டுக்கோங்க. சேவிச்சுக்கிறது இது ஐயங்கார் கோயில், வைணவ கோயிலில். இங்கே இப்படி இப்படி தலையை போடுவான், நீக்கணுன்னு கருப்பழத்துவம் எல்லாம் எதுக்கு படிச்சுண்ட எனக்கு புரியல. சாமி கும்பிட்றோம்னு நான் வெயிட் பண்ணேன், தூரக்கு போய் நின்றுட்டேன், தெரியாமல் இப்படி கும்பிட முடியும். அப்புறம் அங்கே போய் கும்பிட்டுட்டிங்களா, இப்போ சொல்லுங்கள் அவர் என்ன சொன்னார், என்ன சொன்னாருன்னு. ரகசியம் சொன்னார் இல்லையா? சிதம்பரம் ரகசியம் சொன்னார் இல்லையா? ரகசியம் ரகசியம் சொல்லிட்டு போயிட்டான். சரி, அங்கே மெனு கார்டு மாதிரி அந்த தீட்சத்துக்குலாம் வருவாங்க. உங்கள் நட்சத்திரம் சொல்லுங்கள், உங்கள் பேர் சொல்லுங்கள், விபூதி. ஆனால் கரெக்டாக அனுப்புகிறான்ப்பா. நான் 2-3 பேர் பரீட்சை பண்ணி பார்த்தேன், கரெக்டாக அது மாத்திரம் மரியாதை அனுப்பிச்சுட்றாங்க. அது இருக்கட்டும், நான் கொடுக்குறேன். சிதம்பர ரகசியம் நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நிஜமாவே கேட்டேன். சிதம்பர ரகசியம் சொல்கிறார், அது என்னதுன்னு. ஒரு வேதாந்தம் வந்த பிறகு தான் சிதம்பர ரகசியம் சொன்னது. சித்து தான் ரகசியம், மகா ரகசியம் சொல்கிறாரு இவர் பகவான் கிருஷ்ணர். என்ன ரகசியம் சொல்கிறாரு? ராஜவித்யா ராஜகுஹ்யம் அப்படின்ற ராஜகுஹ்யம். ஓகே, இந்த வித்யா சித்த அம்பரம் ஸ்வேதாம்பரம். ஓகே, யாருக்கு அந்த ட்ரெஸ்ஸு ஸ்வேதாம்பரதாரி? ஸ்வேதாம்பரதாரி யாரு? சரஸ்வதிக்கு. பீதாம்பரதாரி பகவான் கிருஷ்ணர். புரியுதா? அதனால தான் மஞ்சள் துண்டு போட்டார் நம்ம கலைஞர், பீதாம்பரதாரி. ஏன்? எதிர்த்த வீட்டில் அவங்க வீட்டுக்கு முன்னாடி வேணுகோபால் சுவாமி, மனுஷனுக்கு சாமி கும்பிடணும்னு ஆசை இருக்குது, ஆனால் கொள்ளடிக்கிறதுக்கு அது இடைஞ்சலாக இருக்குது, அது சொல்கிறதுக்கு. அதனால் துண்டை போகும்போது அப்படி கீழே சறுக்கி விடுவார், அப்படியே கீழே குனிஞ்சி எடுப்பார், அப்படி கும்பிட்டுட்டு போவார். இதெல்லாம் ஒரு நாக்கு, கலைஞர் இல்லையா? அதனால் இதெல்லாம் இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கலைஞருடைய நயம் அவன் பேரனுக்கு வரல, வளரி கொட்டிடுது. அது தத்தி, அவங்க அப்பா தத்தினால அது மொத்தத்துக்கு தத்தியாக இருக்குது. சரி, அது சைட் டாபிக், நமக்கு வேண்டாம், நமக்கு அரசியல்லாம் வேண்டாம். இப்போ நம்ம சிதம்பரத்துக்கு வருவோம். சிதம்பர ரகசியம் சித்த அம்பரம். இந்த ஹோல் ஆகாசத்துக்குள்ளார ஒளிஞ்சின்னு இருக்கிறது எதுப்பா? சித்து, சைத்தன்யந்தான். ஆத்மனஹா ஆகாச சம்பூதக சிதம்பரம். இது இப்போ அந்த தீட்சை சொன்னால் ஒத்துப்பானா? ஒத்துக்க மாட்டான். ஆனால் இங்கே நம்ம சஷ்டி வர்த்தனத்துக்கு வந்தார், சிதம்பரத்துலேருந்து பெரிய மாலை எடுத்துக்கிட்டு வந்தார். துவட்டுட்டு வர்றது ஈரத்தோடு ஆரத்தி பண்ணப்படாது. ஆரத்தி இதுக்கு போகணும், கலச இதுக்கு முதல்ல சிதம்பரம் தான் முக்கியம். அதனால் முதல்ல சிதம்பரத்துக்கு அபிஷேகம் பண்ணிக்கோங்க. மற்றதெல்லாம் என்ன இருந்தாலும் மேலே கங்கையில் வந்தால் கூட அப்புறம்தான்.
நைஸாக அவர் மாத்திரம் காதில் சொல்லிட்டு போயிடுவார். அது அப்படியே நான் அந்த சிதம்பரம் அப்படின்னு ஒரு சந்தோஷம். அப்புறம் எல்லோரும் இந்த இதுக்கு அந்த ஆரத்தி ஆழம் எடுக்கிறதுக்காக எல்லாம் ரெடியாக இருந்தாங்க. இப்படியே பண்ணப்படாது, தோட்டிட்டு வந்து அப்புறம் பண்ணது தான் நல்லது. இன்னும் யாருக்குமே தெரியாது, எனக்கு காதில் மாத்திரம்தான் விழுவான். அப்படியே பண்ணுறேன், நீங்களாம் அப்படியே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு, அதுக்கு அவருக்கு அளவு கடந்து சொன்னார். முதல் மரியாதை சிதம்பரம் தான், அதனால் நான் மாலை போட்டுறேன். அது உள்ளர வச்சுருக்கேன் நான். அந்த குஞ்சித பாதெல்லாம் வச்சுட்டு வந்த எடுத்தது இல்லை. ஆனால் பவித்திரம் மனுஷன் அவ்வளோ பெருசாக எடுத்துகிட்டு வந்திருக்காரு. இப்போ போனால் கூட முதல்ல அவர் வந்துடுவார், அவர் தான் முதல்ல வந்துடுவார். அதனால் சிதம்பர ரகசியம் அது ஹையஸ்ட்டு இது. அது கர்வப்படுறதுக்கு நியாயமான இடம் அது, புரியுதா? ஆனால் தெரியாமல் கர்வப்படுறா, அதுதான் பிரச்சனை, புரியுதா? சொன்னாலும் வழங்காது, ஏன்னா ரகசியம். நம்மளாவது புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணோம். அப்போது புரியாத விஷயம் என்ன? ரெண்டு. ஒன்று சமஷ்டியில் ஆகாசம், வெஸ்டில் சுஷுப்தி அவஸ்தா, புரியுதா? தூக்கம். இந்த தூக்கத்தை பற்றி ஏன்னா தூக்கத்தை புரிஞ்சிக்க முடியல, சூக்ஷ்மத்தையே புரிஞ்சுக்கிறது கஷ்டமாக இருக்கிறது. சூக்ஷ்மத்துக்கும் ஸ்தூலத்துக்கும் எது காரணமோ அது சுஷுப்தி, புரியுறதா? இப்போ ஒரு வாரமாக எனக்கு சுஷுப்தியே வரலை. இப்போ 4 நாள் ஏன் அப்படியே ஒரு மாதிரி எனக்கு என்னென்ன தெரியுது, எனக்கு பாடி அஃபெக்ட் ஆகிடும். தூக்கம் இல்லைன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். நானே சொல்லியிருக்கேன், தூக்கம் இல்லைன்னா அவன்கிட்ட போகாத, லபக்குன்னு பிடுங்கிடுவான். ஆனால் நான் உங்களை எதுவுமா நீங்கள் தப்பு பண்ணால் கூட ஏதாவது வெடிக்கணும் பிடுங்கினா சாந்தமாக இருந்த பாரு, ஏன்னா மென்டலி ப்ரிப்பேர்டு. நான் தூங்கலை, இப்போ அவன் நிஜமாக தப்பு பண்ண சொன்னால் கூட இப்போ தப்பாகிடும், கோபமே படக்கூடாது. சாந்தமன். ஐ ரிசர்ச் ஃபார் இந்த சப்ஜெக்ட், நான் தான் எழுதியிருக்கேன், அதனால் இது ரகசியம். ஸோ பிரகாசமாக இருக்கிறது 4 நாளாக டே அண்ட் நைட்டு ஒரு பொட்டு தூக்கலை, அப்படியே இருக்கு. இப்போ ஏன் நீ தூங்க மாட்டேற? மனசு போய் ஒடுங்கிறது தான் ஸ்லீப்பு. ஹிருதயத்தில் அது அந்த நாடி சிஸ்டத்தில் ஏதோ ஒரு கலாச்சிட்டோ தெரியல. நம்ம அந்த சிஸ்டத்தை இந்த சிஸ்டம் எனி சிஸ்டம் அது அசிஸ்டமாக பண்ணிட்டோம்னா ஒர்க் பண்ணாமல் போயிடும். எனக்கு அப்பப்போ வரும், இதுக்குள்ளே என்ன இந்த துணி போட்டு இது பண்ணுறமே, அது வாஷிங் மிஷின் இப்படி சுற்றுறது நடுவில் இப்போ நிறுத்துனா என்ன ஆகும்? நிறுத்தினா அப்புறம் வேறு மிஷின் வாங்கணும், கம்முன்னு போயிரு அப்படின்னு. இதெல்லாம் விபரீதமாக டெவலப் வரும், புரியுதா? இப்படி அதில் அது ஒரு சிஸ்டம் இருக்குது. அந்த சிஸ்டத்தை அசிஸ்டம் எப்போ தூங்கணுமோ அப்போ அலாரம் வச்சு எழுந்துக்கிறது. இதெல்லாம் பண்ணிடணும்ல, ஒன்றை பழி சல்லின்னு மாதிரி வாங்கிட்டு நான் என்ன பண்ணேன், இது ஒரு நல்ல இது வசதியாக இருக்கு, சுஷுப்தி ஆராயறதுக்கு வசதியாக இருக்குது. இப்போ 3 நாள் ப்ராக்டிஸ் பண்ணி இன்றைக்கி ஒரு 2 hours ஸ்லீப் ஆகிடுச்சு. ஆனால் கூட ஸ்லீப் பண்ண முடியாது. இந்த பக்கம் லலிதா சகஸ்ரநாமம், அந்த பக்கம் ஆயுஷ் கோமம், எழுந்து ஆகணும். எப்படியே நம்ம ஜாதகமே அப்படி தான் இருக்கிறது, எழுந்து ஆகணும், அங்கே போய் ஆகணும், புரியுறதா? அதனால சரி, இருந்தாலும் கொஞ்சம் 5 மணிக்கு வந்துடுவோம் வெளியில், 4 மணிக்கெலாம் என்ன எல்லோரும் தட்டி எழுப்பு, அப்படியே இருந்துட்டு நைஸாக மெதுவாக எழுந்து எல்லாம் எல்லாம் சுஷுப்தியில் இருக்கிற பிரச்சனைகள். இப்போ தான் அவனுக்கு இருக்கிற கஷ்டமே இப்போ தான் புரியுது. அவனுக்கு தலைவலி வந்தால் தானே கஷ்டம், பாவம். ஏன் இது காலையில் எழுந்துக்க மாட்டுறதுங்க அப்படின்னா, ராத்திரி வரைக்கும் போராடுவான் போல இருக்குது தூங்காமல், காலையில் வராது, புரியுறதா? இதுதான் இப்போ பிரச்சனையாச்சு அப்படின்னு இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன் நான் அனுபவபூர்வமாக. இப்போ இன்றைக்கி வரைக்கும் சயின்ஸில் பிருத்திவியிலேருந்து ஆகாசம் வரைக்கும் சயின்ஸ் வந்துட்டு. இப்போ அதுதான் இப்போ ஆகாசத்தில் சயின்ஸ் வந்தனால தான் ஏகப்பட்ட ஸ்பீடு இப்போது எல்லா பக்கமும் இருக்கிறது. விஞ்ஞான ரீதியான ஊழல் அப்படின்னு சர்க்கார் கமிஷன் சொல்லிச்சு, கலைஞர் பண்ணின ஊழல், அவ்வளோதான் சொன்னாங்க அவங்க. ஆனால் அந்த விஞ்ஞான ரீதியான ஊழலை விஞ்ஞான ரீதியாக கண்டுபிடிச்சது மோடி கவர்மெண்ட்டு. சேட்டலைட்டு மூலியமாக கண்டுபிடிச்சி 38,000 கோடி அடிச்சிருக்கோம் பாருங்க மணலில். மேலே சேட்டலைட் மூலிமா ரிப்போர்ட் வருது, கிட்டத்தட்ட 40,000 கோடி. அதில் 4,000 கோடி தான் கணக்கு காட்டிருக்கான், 1%. அப்போ 99% கொள்ளடிப்பான். இது ரொம்ப அநியாயம் அப்படின்றார் ஒருத்தர். அதனால் சில குழந்தைங்களுக்கு நம்ம ஆகாஷ்னு பேர் வைப்போம், நல்ல புத்திசாலியான. நம்ம இங்கே ஒரு லிங்கம் வச்சுருக்கோம், ஆகாஷ லிங்கம். இப்போ நம்ம
இந்த பில்டிங் இருக்குல்ல, இந்த ஏரியாவை ஒரு 1000 தடவை நான் அளந்திருப்பேன் குறுக்க நடக்க. இங்கே தான் வெட்டவெளி, நம்ம வெக்காளி அம்மன் இருக்குல்ல, அதே மாதிரி ஒரு 24 லட்சத்துக்கு ஒரு வெட்டவெளி ஆகாச லிங்கம் வச்சுடணுன்னு ஐடியா. டெய்லி அனுப்பேன். இங்கே அது எப்படி வரணும்லாம் சொல்லி இப்படிலாம் மேப்பெல்லாம் போட்டு வரலை. அப்புறம் அவர் போய் உக்காந்துட்டார் உஜ்ஜயினி மகாகாலேஸ்வர். அது கொள்கை மறுத்து இது வறுத்து அப்படியே அது லைனில் விட்டுட்டே போனோம், அலைன் ஆகிட்டே வரணும். அதை வந்து ஆனால் உள்ளுக்குள்ளே ஆகாசலிங்கம் இருக்குல்ல, அது இருந்துகிட்டே இருக்காது. கடைசியில் அங்கே கொண்டு வந்து வச்சுட்டேன் ஆகாசம். பாரத மாதா எப்படி பண்ணேன், பாரத மாதா இருந்துகிட்டே இருக்கு உள்ளர. அப்புறம் மறைஞ்சி போச்சு, சப்கான்ஷியஸ் மைண்டில் போச்சு. திருப்பி டமால் வந்து அது வந்து 6 மாதத்தில் வந்துடுது. அதெல்லாம் இம்பாசிபிள், நோ பாசிபிள், இம்பாசிபிள் இல்லை, நோ பாசிபிள், அதெல்லாம் வந்துடுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எனிஹாவ் அது அப்போ ஆகாச பேர் வைக்கிற யுவர் மைண்டு பெரிய விசாலம் அப்படின்னு அர்த்தம். புரியுதா? ஆகாஷ் அந்த மாதிரி. தர்க்க சாஸ்திரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆத்மா நித்யஹா. வை வை பிகாஸ் சர்வகதா. ஆத்மா நித்யஹா சர்வகதா. இதை மாதிரி நீ சந்தோஷமாக வேதாந்தி ஏற்றுப்பேன். ஆனால் தர்க்க சாஸ்திரம் என்ன சொல்கிறது, ஆகாசம் நித்யஹா சர்வகதா. இப்போ சொல்ற புதிய வானம் புதிய பூமி, அப்படி ஒரு காலி சூட்கேஸ் தூக்கிட்டு ஓடுவார் பார்த்தீங்க. இப்படியே கை காட்டி ஒருத்தன் சிஎம் ஆகிட்டான்னா நம்ம நாட்டில் ஆச்சரியமாக இருக்கும். நீங்கள் அது கவனிக்கணும். இன்னும் தான் பண்ணுறான். ஒருத்தன் விழுந்து விழுந்து பார்த்தா டெபாசிட்டே போயிடுச்சு அவனுக்கு. தஞ்சாவூர் என் பிள்ளைகள் பார்த்துருவாங்க, பிள்ளைகள் பார்ப்பாங்க, டெபாசிட்டே போயிடுச்சு. சிவாஜி கணேசன் அவன் நடிப்பு, இவன் நடிப்பே தெரியாது, அளவு கூட தெரியாது. புரியுறதா? ஆனால் அப்படி பண்ணிவிட்டு அதில் கிராமர் மிஸ்டேக் இருக்குது. இன்னொரு தடவை பாருங்கள், புதிய வானம் புதிய அந்த இதுக்கும் அந்த பாட்டுக்கும் கைக்கு ஆற்று. அவன் வந்து ஒரு தடவை கையை இப்படிலாம் காட்டுவான், அதுக்கு தகுந்தாப்பில் அந்த பாட்டு பாடினா அது ரெண்டும் அவசர கோலத்தில் மிஸ் பண்ணிட்டாங்க. புரியுதா? நம்ம எத்தனையோ மிஸ் பண்ணுறோம், அவர் ஒரே ஒரு படத்தில் மிஸ் பண்ணிட்டார் கூட. இப்போ நான் அதை வச்சுக்கிட்டு நிறைய பசங்களை கேட்பேன், டேய் பூமி இது, வானம் எங்கே அப்படின்னு. அதோ தெரியுது பாருங்க, அதுதான் வானம். நீ சாதாரணமாக பக்கத்து வீட்டுக்காரன்னு போய் கேளு, வானம் பூமி இது, வானம் எங்கே, வானம் எங்கே மேலே இருக்கு. சரி நீ தான் சொல்ல, வானம் எங்கே இருக்கு, வர்ஷா மேலே இருக்கா கீழே இருக்கா? மேலே இருக்கு. இப்போ ஆகாசம் இதுக்குள்ளே இருக்கு, இதுக்குள்ளே இருக்கு, அப்புறம் ஆகாசத்துக்குள்ள தான் எல்லாம் இருக்குது. புரியுதா? ஆகாசம் எங்கும் நீக்கமர பரவி இருக்கிறது சர்வகதா. தர்க்கசாஸ்திரம் சொல்கிறது கரெக்டு தானே? ஆகாசம் எல்லா இடத்துலையும் இருக்குது. ஓய் எப்படி தெரியுது? இப்போ நீங்கள் சயின்ஸுக்கு வந்துட்டீங்க. பூமி பந்து இப்படி இருக்கு, சுற்றிட்டே போகும், அதெல்லாம் நீங்கள் இப்போ பார்ப்பீங்க. சயின்ஸு ஒரு இது இருக்க டிவி, என்ன டிவி அது என்ன காட்டுவாங்க, அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். புரியுதா? நீங்கள் பெரியவங்க பார்க்கணும், அப்புறம் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதுலேயே பூமி உருண்டையாக இருக்கும், கீழே ஆகாசம் மேலே ஆகாசம், எல்லா பக்கமும் ஆகாசம் இருக்கும். புரியுறதா? அப்படி நீங்கள் பார்த்துக்கணும். அப்போ ஆகாச சர்வகதா தேர்ஃபோர் நித்யஹா. ஓகே. ஏகதேசிவாதம் ஆகாச நித்யஹா சாந்தோக்கிய 6:2-3 அதில் சொல்லியிருக்கு. என்ன அதில் என்ன சொல்லியிருக்குன்னா, ப்ராடக்ட் பற்றி ஆகாசத்தை பற்றி சொல்லவே இல்லை சாந்தோக்கியத்தில். அதனுடைய சாந்தோக்கியில் சிருஷ்டி பிரகரணத்தில் எந்த இது சொல்லிருக்கு, பஞ்சபூதத்தில் அக்னி அக்னி ஜலம் பிருத்திவி, இதை தான் பேசுறது சாந்தோக்கிய 6:2-3. ஸோ ஆகாசத்தை பற்றி பேசவே இல்லை. பேசாததுனால அது உற்பத்தி ப்ராடக்டு அப்படி சொல்லப்படாது. சரியா? தைத்திரியத்தில் சொல்லியிருக்க ஆகாச உற்பத்தி அப்படின்னு அவங்ககிட்ட கேட்குறோம். அது என்ன சில அது வந்து ஃபிகரேட்டிவ்லி சொல்கிறேன், சீமிங்கிலி. ஓகே, சும்மா ஒரு லொலாலாயே சொல்லுவோம்ல. ஸோ அது மாதிரி சொல்லுவான், குழந்தைங்களுக்கு தான் இருக்குற மாதிரி இருக்குது, சீரியஸாக எடுத்துக்கூடாது. அப்படிதான் அப்படி பூர்வபக்ஷி யுக்தி பூர்வமாக ஆகாச உற்பத்தி சொல்ல முடியாது.
சரி, இன்னொரு உபநிஷத்து சொல்லியில்லத அது தவறு அல்ல, மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா தவறு மாதிரி இருக்கும். எப்படி நம்ம கூட அது தான் சொல்கிறான், அதே தான் இவனும் சொல்கிறான். மேலோட்டமாக தப்பாக இருக்கும், நீங்கள் டீப்பாக பார்த்தீங்கன்னா ஆகாசம் நித்யா. ஏன்னா உத்தரகாசியில் இருக்கும்போது ஒருத்தர் சீரியஸாக ஃபோன் பண்ணார், இந்த ஆகாச சப்ஜெக்ட் தான். நானும் நல்லா கேட்குறான்னு சொல்லிட்டு நான் அந்த ஆர்டர்லாம் பிரக்கிரியெல்லாம் சொல்லிட்டே வந்தேன். ஐயோ, இப்படி யாருமே சொன்னதே இல்லையே, பர்ஃபெக்டாக இருக்க அப்படின்னு. கடைசியில் அந்த நித்தியகா அநித்தியகா இருக்கு இல்லையா, அந்த இடத்துல தகராறு ஆகிடுச்சு. அப்போ இந்த பிரம்மசூத்திரத்தை படிக்கலை இருந்தால் அதை சொல்லியிருக்கலாம் முடிஞ்ச வரைக்கும். ஆனால் கூட ரொம்ப சொல்லக்கூடாது, சிஷ்யனுக்கு தான் சொல்லணும், புரியுதா? வேறு யாருக்கெல்லாம் நான் சொல்லக்கூடாது, இது ஒரு ரகசியம், புரியுதா? உங்கள் ஆற்று குழந்தைகள் தான் அடிக்கலாம், பட்டாருன்னு வச்சுக்கலாம், இன்னொன்னா பண்ணிக்கலாம். பக்கத்து வீட்டு குழந்தை தப்பு செய்யக்கூடாதுண்ணா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடணும். இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். ஓகே, யுக்திபூர்வமாக ஆகாசத்தை உற்பத்தி சொல்லி சரி, இன்னொரு உற்பத்தி சொல்லியிருக்கேன் அப்படின்னா அதெல்லாம் சும்மா மேலோட்டமாக இருக்குது பாரு. இன்னொரு நான் உபநிஷம் சொல்கிறேன் பாரு, அதுக்கு அர்த்தம் சொல்கிற மாதிரி. சொர்க்கலோகா அமிர்தம் பஜந்தே, சொர்க்கலோகா அமிர்தம் பஜந்தே. என்ன சொல்கிறேன், உபநிஷத்தை சொர்க்கலோகம் நித்தியம் அப்படி சொல்கிறது. இது நம்ம எடுத்துப்போமா? எடுத்துக்க மாட்டோம். ஏன்னா போனால் திருப்பி வந்துடணும், சொர்க்கலோகத்துக்கு போனால் திருப்பி வந்துடணும். இப்போ நம்ம கேப்டன் சொர்க்கத்துக்கு போவார்னு சொன்னல, திருப்பி வந்துடுவான்னு அந்த இதில் சொன்னேன் நான், புரியுதா? ஏதோ ஒரு இதில் வந்துடுவார், நல்லபடியாக வரணும், அதுக்கு தான் சிரத்தாஞ்சலி பண்ணியிருக்கோம். ஓகே, அப்போது அது ஏன் நித்தியம்ங்கிறது? கர்மபலவத்து, கர்மபலவாத், ஜன்யத்வாத், ஜன்யத்வாத் கர்மபலத்வாத், அது அனித்யா. அப்போது இப்போ நீங்கள் பர்மனெண்ட் ஜாப் ஆகிடுச்சின்னு சொல்லுவான். நீங்கள் பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட் ஜாப், பையன் பர்மனெண்ட் ஆகிட்டானா, பர்மனெண்ட் ஆகிட்டான். செட்டில் ஆகிட்டானா என்ன அர்த்தம்? கல்யாணம் பண்ணியாச்சுங்க, என்ன ஸோ வீடு கட்டியாச்சு. அவங்கவுங்களுக்கு எது செட்டில் ஆகுறது அது இது செட்டில் ஆகிடுச்சு, அப்புறம் பர்மனெண்ட் ஆகிடுச்சு, புரியுதா? இப்போ பர்மனெண்ட் ஆகிறது பற்றி என்ன பேசு? பர்மனெண்ட் ஆகிறதுனா என்ன அர்த்தம்னா, டெம்பரவரியாக ஜாப்பு கொஞ்சம் லாங் டைம் இருக்கிறதுக்கு பேர் பர்மனெண்ட். உன்னையே வச்சுன்னு இருக்க மாட்டான், லாங் டேர்ம் இம்பர்மனெண்ட் பர்மனெண்ட். ஓகே, அப்போது பூமியில் இருக்கிற வாழ்க்கையை விட சொர்க்கத்தில் லாங் டைம் லைஃப் இருக்கும், அப்புறம் ஆயில் பலம் இருக்கும். ஆக சொர்க்கலோகம் சில இடத்துல புகழப்பட்டிருக்கும், அடுத்தது நிமிஷமே வெளியில் எடுத்துருவோம். அதுபோல் ஆகாச உபனிஷத்து ஆத்மனகா ஆகாச சம்பூதகான்னு சொல்கிறது சொர்க்கலோகா அமிர்தம் பஜந்தே மாதிரி எடுத்துக்கிய. அப்படி ஏகாதசி அவன் கரெக்டாக தானே சொல்கிறான், பர்ஃபெக்டாக சொல்கிறான். அதுவும் வேதத்தில் இருக்கிறது தான் சொல்கிறான், அவனாக எடுத்துக்கட்டுறதில்ல. ஓகே, ஏகதேசி ஐடியாவை சங்கரர் விவரிக்கிறார். ஓகே, 3 காரணங்களை அவர் எக்ஸ்ட்ரா கொடுக்குறார், புரியுதா? ஆகாசத்துக்கு ஜன்மம் கிடையாது, ஆகாசருக்கு ஜன்மம் என்பது இல்லாஜிக்கல்வான விஷயத்தை லாஜிக்கலாக சங்கராச்சாரியர் சொல்கிறார். எப்படி? நம்பர் 1 காரண அபாவாத், காரண அபாவாத். இது தர்க்க சாஸ்திரத்தினுடைய ஆர்குமெண்ட்டு. அதில் நியாயசாஸ்திரம் தார்க்கிகள், இன்றைக்கி இருக்கிற அரசியல்வாத பிரதிவாதிகள் ரொம்ப சூடு பிடிச்சிருக்கு. நீங்கள் சோஷியல் மீடியாலாம் பார்க்குறீங்களான்னு தெரியல, செம்ம ஆர்குமெண்ட் நடக்கும். இவன் அதை பற்றி பேசுவான், இவன் அதை பேசுவான், நீங்கள் அப்படியே தலை பிச்சுக்கணும் வச்சுக்கேன். ஓகே, ஆனால் 2 பேரும் பியூட்டிஃபுல்லாக பேசுவாங்க. இவனோட ஆர்குமெண்ட்டு அப்புறம் இன்னொரு சோஷியல் மீடியாவை பார்த்து அதே ஆர்குமெண்ட்டு பண்ணுவான், வேறு மாதிரி பண்ணுவான். இதெல்லாம் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அவங்க அந்த போடுற வார்த்தையை எல்லாம் பார்த்தீங்கன்னா அதுதான் இந்த ஊரோட ஸ்பெஷல். இந்த டிபேட் சிஸ்டத்தை சங்கராச்சாரியர் என்ன பண்ணிட்டார்னா தன்னுடைய பாஷ்யத்தில் 2000 வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு வந்துட்டார் உள்ளர. ஏன்னா இந்த டிபேட்டில் தான் ஒரு மனுஷனுக்குள்ளே அந்த விஷயத்தை உள்ளர போய் புகுத்த முடியும், மனனமாகிறது. கொஸ்டின் அதனால தான் கிளறி விடணும். நிஜமாக டீச்சர்னா என்ன பண்ணணும்னா கிளறி விடணும், புரியுதா? அது குட் டீச்சர். ஒருத்தர் வந்தார் எனக்கு, நான் சின்ன பையனா ஷாக்காக்கு போகும்போது, ஏன் ஷாக்கா வர, வேலை வெட்டி வெளியில் அவனுக்கு சொன்னார். அது கொஞ்சம் பரவாயில்ல, நீ எல்லாரையும் கெடுக்கிறதுக்காக வர நீ அப்படின்ட்டாரு. வருமா அவர் அடுத்த நிமிஷம் போயா, நான் நாளைக்கு வரமாட்டேன் அவனை.
அதெல்லாம் புரிஞ்சுண்டு கிளறி விட்டு நெகட்டிவாக போயிட்டு ஓ அப்படியே நீ வரையா அப்படின்னு பார்க்கறது. கம்பத்தை நட்டுட்டு ஆட்டி பார்க்கணும். கம்பத்தை எதுக்கு நடுவானா ஆட்டுவானே? ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காக ஆட்டி திருப்பி கேப் பண்ணி ஒரு 2 கல் போட்டு அடிக்கணும். அப்போ தான் கம்பம் எதுக்கிறது. இப்போ பிரம்மசூத்திரம் எதுக்கு படிக்கிறான்? ஆட்டி பார்ப்போம். ஆடி போயிட்டானா போயிடுவான். நின்னானா இன்னொரு கல் போட்டு அடிப்போம். அதுதான் பிரம்மசூத்திரம் மன்னன கிரந்தம். ஓகே. காரண அபாவாத். ஓகே. காரண அபாவாத் ஆகாசம் ந ஜன்யம். காரண அபாவாத். ஓகே. தார்க்கிகளுடைய வாதம். எது காரியம் தது சாவயவம். எது காரியம் தது சாவயவம். புரியுதா? இப்போ எது காரியம் தது சாவயவம். காரியம் சொல்லிட்டாலே அதுக்கு அவயவம் இருந்தே ஆகும். இப்போ இது காரியம். எது காரியம்? பானை காரியம். ஸோ இது உருவம் இருக்குது, இது ஒரு உருவம் இருக்குது. புரியா? ரூபம் இருக்கும். எனி ப்ராடக்ட் ரூபம் இருக்கும். ரூபம் இல்லாதது ஒன்று நீ படைக்க முடியாது. ஏச்சுப்பாரு. அது ஜென்ரல் ஐடியா, சாமானிய ஐடியா. ஆனால் இங்கே இதில் வரணும், டெக்னிக்கலாக வரணும், யுக்தியில் வரணும். அது என்ன அப்படின்னா சொல்ல கவனிங்க. அதுதான் தார்க்கி புத்தி ஷார்ப் பண்ணுறது. உனக்கு இங்கே வர்றது போது பிரம்மன் புரியுதோ இல்லையோ புத்தி ஷார்ப்பாகும். அது கேரண்டி. மோடி கேரண்டின்னு சொன்னார்ல, பிரம்மசூத்திர வியாசர் கேரண்டி. என்ன கேரண்டினா உன் புத்தியை ஷார்ப் பண்ணுவான். டக்கு நறுக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்லுவான். அப்படி புத்தியை இங்கே ஆக்சுவலி இங்கே தான் புத்தியை நம்ம பயன்படுத்துகிறோம். மீதெல்லாம் மனசாகவே இருப்போம். நம்ம புரியுதா? எமோஷனலாகவே இருக்கும். புத்தியை பயன்படுத்துறது ரொம்ப ரேரஸ்ட்டு ரேர். அவயத்து திரவியம் ரூப காரணம். அவயவ திரவியம் ரூப. அவயவம் திரவியம் ரூப காரணம். காரியம் இதுக்கு அவயவ திரவியம் ரூப காரணம். காரியம் அவயவி திரவியம். அப்போ அங்கே என்ன சொல்கிறோம்? அவயவ. இங்கே அவயவி. அப்போ அவயவ திரவியம் காரணம், அவயவி திரவியம் காரியம். குழப்பிட்டோன்னா இன்னொரு தடவை கூட சொல்ல பாருங்க. அவயவ திரவியம் காரணம் ரூப. அவயவி வாக்கு பதில் வி போட்டுக்கணும். அவயவி திரவியம் காரியம். இது ஒரு உதாரணம் சொன்ன புரியும். இப்போ இது வால், சுவர் இல்லையா? நம்ம வீட்டில் சுவருன்னு சொல்கிறோம். ஒன்று. இந்த சுவர் எதுலேருந்து வருது? எதுலேருந்து வருது? ஏதோ ஜீபும்பல் கல்லாக வச்சு செங்கல் அடுக்குன்னா அது சுவராகிறது. ஓகே. செங்கல் இருக்கு இல்லையா, அந்த சுவர்ன்றது காரியம். எதனுடைய காரியம்? செங்கல் வச்சுக்கிட்டே வந்தேன்னா இப்போ இப்போ ராம் தர்பார் இருக்குல்ல, ராம் தர்பாருக்கு எதிர்க்க ஒரு ஜன்னல் வச்சுருக்கோம் பாருங்க, பெருசாக 4 ஜன்னல் இருக்குல்ல, கொஞ்சம் சிறுக்கிலாம் போட்டிருக்குமே. அது இப்படி வரணும்னு ஒரு ஐடியா, ஒரு அப்படி பண்ணால் ஒரு பார்த்தா ஒரு இது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படிலாம் சொல்லிவிட்டு அங்கே தான் நிற்கிறோம். இன்ட்ரெஸ்டாக பேசிகிட்டு இருக்கோம். வேதாந்தம் தான் அப்படியே பேசிகிட்டே இருந்தோம். சூப்பர்வைசரும் நானும் முக்கால் தூரத்துக்கு ஏற்றிட்டான் மொத்த கல்ல. அவரு இங்கே காலியாக வரணும்டா சொன்னல. அவங்க ஹிந்திக்காரங்க, இவன் சொல்கிறது அவன் பொருள் அவங்க நாய் ஜன்னல் காடியா அப்படின்னா. அப்போ திருப்பி அந்த பச்சைக்கல்லாக இருக்கிறதுனால உடனே எடுத்துட்டான். புரியறதா? அப்போ அந்த இதுலேருந்து என்ன தெரியுது? ஆதாரபூர்வமாக சுவருன்றது அந்த செங்கல் தான். ஏன்னா இப்போ அங்கே ஜன்னல் இருக்குது, காலியாக இருக்குது, ஏன்னா செங்கல் கிடையாது அங்கே. இப்போ செங்கல் தான் இது காரணம், சுவர் காரியம். சுவர் காரியம். ஓகே, இது நல்லா புரிஞ்சுத்துனா மீதெல்லாம் புரியும். ஓகே, அப்போ சுவர் இருக்கிறதுக்கு செங்கல் இருந்தாகணும். ஓகே, அப்போ செங்கல் நமக்கு அவயவ, அவயவி அவயவி செங்கல் இல்லை, சுவர் தான் அவயவி, செங்கல் அவயவ.
அப்போது இது புரிஞ்சுத்த உங்களுக்கு. இப்போ அடுத்தது வாங்க. அவயவி காரியம் அந்த காரியத்தில் சுவரில் நிறைய செங்கல் இருக்கும் இல்லையா? அந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய செங்கல் இருக்கும், இருக்கா? எது ஒன்று நிறைய இருக்கிறதோ அது அவயவி. இது புரிஞ்சுத்துக்கலாம். செகண்ட் பாயிண்ட். அப்போ புரிஞ்சுத்துனா பூமி பல அணுக்கள் சேர்ந்தது. பூமி அவயவி, அணுக்கள் அவயவி. புரியுது? அப்போது ஆட்டம் ரிடக்ஸ் பண்ணினா, ரெடியூஸ் பண்ணோம்னா மாலிகூல்ஸ் வரும். நீளமாக அது போயிட்டே இருக்கும். ஆட்டம் இருக்கு இல்லையா? ஆட்டம் அவயவம், மாலிகூல்ஸ் அவயவி. ஏன்? ஆட்டம் காரணமாக இருக்கிறது, இது காரியமாக இருக்கிறது. ஓகே, இதே மாதிரி நம்ம போய்கிட்டே தார்க்கிகள் சொல்கிறது ஆகாசம் நிரவயவம். ஏன்? பார்ட்லெஸ். அதுக்கு பார்ட் கிடையாது. ஓய், புரியுதா? அதனால் அது உறுப்புலாம் கிடையாது. அதுக்கு நம்ம அனுபவத்துலேயும் அப்படி தான் இருக்குது. எங்கேயாவது இது நம்ம பார்க்குறோமா என்ன? பார்க்கல. புரியுதா? அப்போ ஆகாசத்திற்கு அவயவ திரவியம் இல்லாத காரணத்தினால் ஆகாசம் நிரவயவம். ஆகாசத்துக்கு இது கிடையாது. இப்போ சுவருக்கு இது இருக்குது, கல் இருக்குது. ஆனால் ஆகாசத்துக்கு திரவியம் கிடையாது. ஆகாசத்தை காரியம் என்றோ உற்பத்தி என்றோ கூற முடியாது. காரணம் நிரவயத்துவார். அதுக்கு உறுப்புகள் கிடையாது, அவயவம் கிடையாது. ஆனால் பூமி, ஜலம், அக்னி, வாயு, இதுக்கெல்லாம் காம்பனண்ட் இருக்குது, கூறுகள் இருக்குது, பல குரூப்புகள் சேர்ந்தது. புரியுதா? எதெல்லாம் பலது சேர்ந்ததோ அது காரியம். காரணத்திலேருந்து காரியம் வரும். ஓகே, இந்த திரவியம் இருக்குது. அதனால் இதெல்லாம் என்ன சொல்கிறான்? யுக்தி பூர்வத்தில் நிரூபிக்கிறது. இந்த ஆகாசம் இல்லை, ஆகாசம் நித்தியகா, அது காரியம் கிடையாது, ப்ராடக்ட் கிடையாது. அதுக்கு இவ்வளோ ஆர்குமெண்ட்டு தேவைப்படுறது. தேர்ஃபோர் அவன் கன்க்ளூஷன் ஆகாசகா ந உற்பன்னகா வை நிரவயத்துவாத் ஆத்மவத்து. ஆத்மாவுக்கு எத்தனை கூறு இருக்கு? எத்தனை காம்பனண்ட் இருக்கு? ஒரு காம்பனண்ட்டு கிடையாது. அந்த இது கஷ்டப்பட்டு இப்படி கொண்டு வர வேண்டியது. புரியுதா? ஆனால் பிரளய காலத்தில் போயிடும் அது. புரியுதா? திருப்பி அது ஒடுங்கிடும், ஆகாசம் ஒடுங்கிடும், டைம் ஒடுங்கிடும். அதுதான் ஒண்டர். சயின்ஸுக்கு இருக்கிற ஒண்டர் அதுதான். புரியுதா? லேட்டஸ்ட்டு ஐன்ஸ்டைன் எலாஸ்டிக் சொல்லிட்டார். அவர் சுருங்கி விரியக்கூடியது. அப்போ தான் ஐன்ஸ்டைனுக்கு முன் ஐன்ஸ்டைனுக்கு பெண். மொத்த ஆகாசமே ஒரு நாள் டிஸப்பேர் ஆகிடும். எங்கே ஆகிடும்? எங்கே ஆகும்? அது ஆகிற இடம் ஒரு பிளேஸ் வேணும் இல்லையா? அப்படி தார்க்கிகள் பின்னாடி வரப்போகிறான், அதையும் கேட்க போகிறான். ஓகே, அடுத்தது என்னென்னா ஆகாச பிராக் அபாவகா. செகண்ட் ஆர்குமெண்ட், ஆகாச பிராக் அபாவ தேர்ஃபோர் அசம்பவாத். ஆகாச பிராக் அபாவ அசம்பவாத். அசம்பவாத்னா இம்பாசிபிள். ஸோ நோ பாசிபிள், முடியாது, முடியவே முடியாது. அபாவக இல்லாதனால, பிராக் முன்னாடி, உற்பத்தி ஆகிற பொருளுக்கு முன்னாடி எதுவும் இல்லைன்னா அது காரியமாக சொல்ல முடியாது. ஆகாசமும் அப்படி தான். அப்படி சொன்னோம். உற்பத்தி சொன்னாலே அதுக்கு முன்னாடி ந உற்பத்தி, நாட் ப்ரொடக்ஷன் இருக்கணும். ஓகே, இந்த நான் எக்ஸிஸ்டன்ஸ்க்கு பேர் பிராக் அபாவகா. அது பானைன்னு வரத்துக்கு முன்னாடி பானை கிடையாது, பிராக் அபாவகா. ஓகே, உற்பத்தி ஆவதற்கு முன்னாடி உள்ள ஸ்திதிக்கு, ஒரு காரியமாக உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னாடி உள்ள ஸ்திதிக்கு பேர் பிராக் அபாவ. ஓகே, சுருணு. காரணத்திலிருந்து காரியம் உண்டாகும். காரியம் ப்ராடக்ட் வருவதற்கு முன்னாடி காரணம் இருந்தாகணும். அதுவும் சரி தானே? கரெக்டாக தான் இருக்கிறது, குழப்பமே இல்லை. ஏகதேசி என்ன சொல்கிறான்னா, ஆகாசம் வருவதற்கு முன்பு, உற்பத்தி ஆவதற்கு முன்பு காரணம் இருந்தாகணும். கரெக்ட் தானே அவனு சொல்கிறது? ஆகாச ப்ராடக்ட் ஆகணும்னா அதுக்கு முன்னாடி ஒரு இருக்கணுமே.
ஏதாவது ஒன்று இருக்கணும் இல்லையா? நல்லா புரிஞ்சுங்களேன், இந்த இடத்துல வெரி குரூஷியல். ஆகாச ப்ரொடக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி, காரியம் ஆகிறதுக்கு முன்னாடி, அந்த காரியத்துக்கு முன்னாடி இப்போ வந்து ஜலம் வருதுன்னா, ஜலம் வந்து அதுக்கு முன்னாடி இது காரணத்தில் இருந்தாகணும், அக்னியில் இருந்தாகணும். புரியுதா? இப்போ ஆகாசத்துக்கு முன்னாடி மீதி எல்லாத்துக்கும் எலிமெண்ட்ஸ்க்கு சொல்லிடலாம் அதில் இருக்குன்னு இருக்கு. ஜலத்திலேருந்து பிருத்திவி வந்தது, ஜலத்தில் இருக்கு பிருத்திவி. புரியுதா? அக்னியில் இருக்கிறது ஜலம், எல்லாம் இருக்கிறது. ஆகாசத்துக்கு எங்கே திரவியம் இருக்கு? பிராகபாவா. அது உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னாடி பிராகபாவா இல்லை. ஓகே, அது எங்கே இருக்கும்? புரியுதா? அந்த பொருள் புரியணும் உனக்கு. அது எப்படி இருக்கும்? அதுதான் ஸ்பேஸ் சொல்கிறோமே, ஸ்பேஸ்ன்னு சொல்கிறோம். ஸ்பேஸு வரத்துக்கு முன்னாடி ஸ்பேஸ் எந்த ஸ்பேஸில் இருக்கும்? ஸ்பேஸ் வரத்துக்கு முன்னாடி அந்த ஸ்பேஸ் எந்த ஸ்பேஸில் இருக்கும்? நீ அபத்தமில்ல பேசுகிற, ஊமைன்னு பேசினான் மாதிரி இருக்குது. அதனால் அவன் சொல்கிறது கரெக்டாக தான் இருக்குது. ஓகே, இப்போ அவன் கட்சியே போயிடல நம்ம. அப்போ ஸ்பேஸு காரணத்திற்குள் இருந்தாகணும். கரெக்டா? ஸ்பேஸு காரணத்துக்குள்ளே இருந்தாகணும். இந்த பானை காரணமாகிய களிமண்ணுக்குள்ளே இருந்தாகணும். இல்லாத பானை வராது. இந்த பானை களிமண்ணில் எந்த ரூபத்தில் இருக்கு? அவ்யக்த ரூபத்தில் இருக்கு, அன்மேனிஃபெஸ்ட். இப்போ என்ன இருக்கு? மேனிஃபெஸ்டாக இருக்கு. களிமண்ணுக்கும் பானைக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? அது அன்மேனிஃபெஸ்ட்டு, இது மேனிஃபெஸ்ட். அவ்வளோதான். அவ்யக்தம் வியக்தம், அவ்யக்த ஸ்திதி, இது வியக்த ஸ்திதி, அவ்வளோதான். அப்போது ஒரு ப்ராடக்ட் ஒன்று இருந்தால் அது அதுக்கு முன்னாடி காரணத்தில் இருந்திருக்கணும். ஸ்பேஸுக்கு அப்படி முடியாது. ஏன்னா ஸ்பேஸ், புரியுதா? ஸ்பேஸுக்கு ஒரு இடம் எங்கே இருக்க முடியும்? ஸ்பேஸ் எப்படி இருக்க முடியும்? இப்போ நம்ம பெரிய பெரிய ஆளெல்லாம் நீக்கிட்டோம். சைவ சித்தாந்தத்துலேயும் வைணவ சித்தாந்தத்துலேயும் சிவபெருமானையும் விஷ்ணுவே நீக்கிட்டோம். அவர் எந்த இடத்துல இருப்பாருன்னு சொல்லிட்டு ஸ்பேஸை நீக்கிறது கஷ்டம். சிவனு சொன்னால், பெருமாளை சொன்னாலே ஒரு நம்ம வந்து ஒத்துக்க முடியும், ஆமாம். ஆனால் ஸ்பேஸை எப்படி ஒத்துக்க முடியும்? அதை விட கஷ்டமாக இருக்குது, டஃப்பாக இருக்குது. ஓகே, அது ஒன்லி எமோஷ்னல் அட்டாச்மெண்ட்டு. ஆனால் இது அறிவு அட்டாச்மெண்ட்டு. புரியுதா? த காஸ் ஆஃப் ஸ்பேஸ். ஓகே, அதாவது ஆகாசம் இல்லை என்பது கிடையாது. ஆகாசத்திற்குள் பொருள் இல்லை அப்படி சொல்லலாம். ஆகாசம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஆகாசத்துக்குள் இந்த பொருள் இல்லை, இந்த பொருள் இருக்கிறது அப்படி சொல்லலாம். இங்கே யானை இல்லை, இங்கே பானை தான் இருக்கிறது, பூனை இல்லை. ஆனால் உங்களுக்கு டவுட் வரும், என் கால் அடியில் கூட பூனை இருக்கலாம். ஆனால் யானை இல்லைன்னு சொன்னால் நீங்கள் புரிஞ்சு தான் ஆகணும். ஏன்னா யானையை உள்ளே நகர்த்த முடியாது. புரியுதா? அப்போ ஆகாசம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. இந்த ஆகாசத்தில் யானை இல்லை. புரியுதா? அப்படி தான் சொல்லணும் முடிய ஆகாசம் இல்லைன்னு சொல்லணும். எப்படி பியூட்டிஃபுல் ஆர்குமெண்ட் பாரு. அதுதான் இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் சொன்னேன். ஆப்சன்ஸ் ஆஃப் ஸ்பேஸ் சொல்லப்படாது, ஆப்சன்ஸ் ஆஃப் திங்ஸ் இன் தி ஸ்பேஸ் அப்படி சொல்லணும். புரியுதா? பிராக் அபாவ அசம்பவாத். இது ஓரளவுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு இதே புரியல ஜி அப்படி சொல்லக்கூடாது. ஃபஸ்ட்டு வேணால் மறந்துருக்கலாம் மொழியா, ஆனால் புரியலன்னு சொல்லக்கூடாது. இப்போ 2 முடிஞ்சிட்டோம், 3ல் போகலாம். அது ரொம்ப சுலபம். சர்வகதத்வாத். இது கொஞ்சம் லிட்ரலி கொஞ்சம் ஈஸி. இப்போ நிலம், நீர், தீ, காற்று 4த்தையும் சர்வகத்தால் போட முடியாது. மொத்தன்னு இங்கே வச்சா இங்கே தான் இருக்கும். அது இது வியாபிக்கலாம் தன்மையெல்லாம் கிடையாது. நான் ஸ்பேஸ் இருக்குது, நம்ம அனுபவத்துலேயும் இருக்குது, எல்லாத்துலேயும் நீக்கமர நிறைஞ்சிருக்கு. ஓகே, ஸோ அதனால் ஆகாசம் தவிர மற்ற 4 பூதங்களும் சர்வகதக்கா சொல்ல முடியாது. நாட் ஆல் பர்வைடிங். புரியுதா? அப்போ இது ஒப்பிட முடியாது, ஒப்பிடக்கூடாது. எதோட? ஆகாசத்தோட மற்ற 4 பூதங்களையும் நம்ம ஒப்பிடக்கூடாது. அது தர்க்க சாஸ்திரத்தில் 9 திரவியங்கள் சொல்கிறாங்க அவங்க. நம்ம 5 திரவியங்கள் தான் சொல்கிறோம். தர்க்கத்தில் 9 திரவியங்கள் சொல்கிறாங்க. என்னென்ன? பிருத்திவி, ஜல, அக்னி, வாயு, ஆகாசம்.
அதில் பிருத்திவி ஜல அக்னி வாயு வந்து பரிச்சின்னம், வரையறைக்குட்பட்டது. ஆகாச கால திக்கு மனகா ஆத்மா, இதெல்லாம் எக்கச்சக்கமாக இருக்கிறது. அதாவது ஆத்மாவுடன் நியரஸ்ட் ஆகாசம், மற்ற நான்குடன் ஆகாசம் ஒப்பிடக்கூடாது. அதில் தர்க்க சாஸ்திரம் சொல்கிறது. ஏகதேசியோட கன்க்ளூஷன் என்ன? தேர்ஃபோர் ஆத்மவத்து ஆகாசகா நித்யஹா. இப்போ இவங்க கட்சியிலே சேர்ந்துடும் போல் இதை மாத்திரம் கேட்டுட்டு போனோம்னா இவங்க கட்சியில் தான் சேரணும். ஓகே, அனுமான வாக்கியம். ஓகே, காரண அபாவாத் ஆகாச நித்யகா நிரவயத்துவாத் ஆத்மவத்து. இது நம்பர் 1. நம்பர் 2 என்ன பார்த்தோம்? ஆகாச பிராக் அபாவ அசம்பவாத். புரியுதா? அதுக்கு முன்னாடி வந்து காரணத்தில் இருக்கணும், காரணத்தில் இல்லாதனால அசம்பவாத் அப்படிலாம் சொல்லப்படாது, சொல்ல இயலாது. நெக்ஸ்ட்டு 3வது என்ன பார்த்தோம்? ஆகாச நித்யகா. வை? அது ரொம்ப சிம்பிள். சர்வகதத்வாத் ஆத்மவத்து அப்படி சொல்லிட்டான். என் பாட்டு இப்படி சில பேர் இப்படி டவுட்டு கலைப்பிட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் நம்ம மண்டையை உடச்சி பண்ணோம். புரியுதா? இந்த பஸ்ஸில் போகும்போது நாங்கள் அப்படி பண்ணுவோம். இப்படிலாம் இல்லை. அது அந்த பக்கம் திருச்சி பக்கம் காட்டூர் பழுவூர்லாம் இருக்கும். செம்ம தொத்திக்கிட்டு போவோம். உன்னை பற்றி கேட்டான் அவன் பஸ்ஸில் நின்று இருக்கும். எவன் கேட்டானோ கீழே நிற்கிறவன் மண்டே பிச்சு உரிமையாக சொல்லிட்டு போனான். அந்த மாதிரி இதெல்லாம் குறும்பு, தஞ்சாவூர் பாஷையில் சொன்னால் குசும்பு. 4-10 பேரை கூட்டிகிட்டு போகிறது. இந்த பாரு, இப்போ பாரு எல்லாரும் என்ன பண்ண போகிறாங்க பாரு, இங்கே கும்பிடு, நீ நான் கும்பிட்ட பிறகு நான் கும்பிட்ட மாதிரி நீ கும்பிடணுன்னா சொல்லிட்டு இப்படி ஒரு சும்மா ஒரு சவுத்தை தொட்டு கும்பிட்டுட்டு போவான். 10 பேர் கும்பிட்டோன்னே அந்த கும்பலாக வரும், 100கணக்கு நம்ம எல்லோரும் அங்கே தொட்டுட்டு போவான். ஒருத்தருக்கு தெரியாது. காவேரி தண்ணி ஓடிட்டு இருக்கோம். நாங்கள் 4 பேர் போய் அப்படி கவுந்தடிச்சு பார்ப்போம். எல்லா ஜனங்களும் வருவாங்க. என்ன இருக்கு? தண்ணி தண்ணி. நாங்கள் நடந்தோம். ஒரு ஃபன், லைஃப் இஸ் ஃபன். ரைட்டா? அதாவது இவங்களுடைய வாதம் என்னென்னா ரொம்ப ஈர்ப்பு உடையது. நமக்கே காந்தமாக இருக்குது பாரு. கரெக்டு தானே அவன் சொல்கிறது? நித்தியம் தானே, ஆகாச நித்தியம்னு இப்போ நம்ம முடிவு பண்ணிட்டோம், தார்க்கியோடு சேர்ந்துட்டோம். ஓகே, இதெல்லாம் அவர் வந்து சரி பண்ணணும். அவர் வந்து ஒரு சூத்திரத்தில் சொல்லிட்டு போயிடுவார். அவருக்கு என்னாச்சு? புரியுதா? அது வியாசாச்சாரியம், இது பாஷ்யக்காரர் விளக்கமாக சொல்லணும். அப்போ தான் நமக்கு புரியும். ஸ்பேஸ் டைம் வந்து ஸ்பேஸ் டைம் கார்பெட்டில் தான் எல்லாத்தையும் போடணும். ஸ்பேஸ் டைமுன்ற கார்பெட்டில் தான் நீ உங்களெல்லாம் எங்கள் இதில் போட்டிருக்கு, கார்பெட்டில் போட்டிருக்கு. இப்போ புரியுதா? கார்பெட்டில் தானே உட்காந்துருக்கீங்க. புரியுதா? அதுபோல் என்டையர் பிரபஞ்சத்தையும் ஸ்பேஸ் டயத்தில் தான் போட முடியும். அதையும் போய் எங்கே போய் போட முடியும்? உபநிஷத்து கரெக்டாக சொல்லிருக்கு. ஸ்பேஸையும் அந்த ஆகாசத்தையும் வாயுவையும் விட்டுடுத்து சாந்தோக்கிய புரியுது. அறிவோடு தான் பண்ணியிருக்கேன். ஏன்னா அவன் பையன் வேறு ரேஷ்னல் திங்கிங் உள்ளவன். ஸ்வேதகேத்து பிருகு மாதிரியா இருப்பான், அவன் கிடையாது. புரியுதா? அதனால் அவங்க அப்பா உஷாராக அதை சொல்கிறார். இல்லாட்டி அங்கே ஆர்குமெண்ட் போயிடும். புரியுதா? ஸ்வேதகேத்துக்கணும் செம்ம ஷார்ப்பு அவன். ஓகே, இல்லைன்னா கேட்டுட்டு வந்தியான்னு கேட்டால் அவருக்கு நான் 12 வருஷம் அவருக்கு தெரிஞ்சிருந்தா சொல்லியிருக்க மாட்டாரா அப்படின்றான். எப்படி கோபம் இருக்கும்? அதுவும் பெத்த வேற எங்கேயும் கோபம் வருது. பெத்த பிள்ளையான்னு நான் கேட்டுட்டு வர சொன்னேன். ஒரு முறை மறைச்சோடனே இவர் கேட்குறதுலேயே ஏதோ ஒரு இது இருக்குது, டவுட் இருக்குது. அதை நம்ம கேட்டு தெரிஞ்சோம். அதுக்கு நம்ம ஏன் இது பண்ணி பண்ண உங்களுக்கு தெரிஞ்சால் அதை சொல்லுங்கப்பா அப்படின்ட்டான். குருன்ட்டான். அப்பா கூல் ஆகிட்டார். அவருக்கு உபதேசம் பண்ணது தான் சாந்தோக்கிய உபநிஷத்து. புரியுதா? அதனால் அந்த ஒரு பாதம், அந்த 6வது அத்தியாயம். ஓகே, இப்போ கடாகாசம் உற்பத்தி ஆயிருக்கு. எது உற்பத்தி ஆயிருக்கு? கடாகாசம் உற்பத்தி பண்ணியிருக்கு. கடாகாசம் உற்பத்தி ஆயிருக்குன்னா என்ன அர்த்தம்? கண்டெய்னர் தான் உற்பத்தி ஆயிருக்கு. கண்டெய்னர். இப்படிதான் இதனுடைய பானை இருக்க, இது பானை வந்து கண்டெய்னர். ஆகாசம் உற்பத்தி சொல்லக்கூடாது. புரியுதா? 2 லிட்டர் பானை, 5 லிட்டர் பானை அப்படி சொல்லுவான். ஆகாசத்தையே முதல் லிட்டருன்னா எது? லிட்டரோ ஏதோ படியோ இன்னும் சொன்னாலும்
அதனுடைய கொள்ளளவு சொல்கிறோம். அந்த கொள்ளளவுன்றது டெக்னிக்கலாக நம்ம என்ன, ஆகாசம். ஆகாசம் உற்பத்தி பண்ண முடியாது. ஓய், என்ன சொல்ல முடியாதா? இதை தான் சொல்ல முடியும், ஸ்பேஸை சொல்லக்கூடாது. இது புரியலன்னா மண் மக்குன்னு அர்த்தம். ஒன்று விக்கு, இன்னொன்று மக்கு. அப்போது கூட்டத்தில் ஒரு விஐபி வராச்சுக்கோ, வந்த உடனே என்ன கொஞ்சம் இடம் கொடுக்குறீங்களா அப்படி இப்படி காட்டுவார். நான் இப்படி காட்டுவேன், நீ அப்போ என்னது என்னன்னு சொல்லக்கூடாது. அங்கே புரிஞ்சுட்டு இடம் கொடுக்கணும். மானத்தை வாங்கிடக்கூடாது. இல்லை மானத்தை வாங்குற சிக்ஷனாக இருந்தால் கொஞ்சம் நவுந்துக்குப்பா அவருக்கு அப்படி சொல்லிடணும். சில சமயம் இது என்ன லாவகம் பயில் அப்படின்ற பாரதியார். லாவகம் தான் வராது, எழுதி கொடுத்தாலே பேச மாட்டான். அதனால் ஸோ இது போட்டோம். அட்ஜஸ்ட் பண்ணணும்னு அட்ஜஸ்ட் பண்ணுறது தான் ஒழிய ஸ்பேஸ் எக்ஸ்ட்ரா கொடுக்குறது இல்லை. நம்ம ஸ்பேஸ் நம்ம வாக்கில் என்ன சொல்லுவோம், வழக்கில் இடம் கொடுத்தார், அவருக்கு இடம் கொடுத்தார், எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் அப்படி சொல்லுவோம். எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் எப்படி வரும்? இல்லைன்னா நீ வீட்டு ஃபுல்லாக ஸ்பேஸ் பண்ணி அது கொட்டி கிடக்கிற ஸ்பேஸை எல்லாம் பகவான் நான் புரிஞ்சு தான் ஸ்பேஸ் மாத்திரம் அப்படியே கரெக்டாக வச்சுருப்பான். புரியுதா? ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படி சொல்லு. ஓகே, தேர்ஃபோர் கரெக்டு. ஆகாச நித்யகா நிரவயத்துவாத். இன்னொரு வந்து ஆகாச நித்யகா சர்வகதத்துவாத் அப்படி சொல்கிறார். ஓகே, ஆத்மவத்து அப்படி சொல்லிட்டாச்சு. அப்போது நம்ம சூத்திரத்துக்குள்ளே போனோம்னா கவுனி அசம்பவாத். கவுனி அப்படின்னா ஃபிகரேட்டிவ்லி ஆகாசத்துடைய படைப்பு பற்றி தைத்திரிய உபநிஷத்து கூறியிருந்தாலும் கூட எப்படி சொர்க்கம் லோகம் அமிர்தம் பஜந்தே அப்படின்னு சொல்கிறாங்களோ அப்படி எடுத்துக்கணும். இப்படிதான். இப்போ பூணல் போட்டிருக்கான்னு வச்சுக்கோ, பூணல் போட்டவன்லாம் பிராமணன் கிடையாது. ஓகே, இப்போ பூணல் போட்டவன்லாம் பிராமணன்னா ஏன் பிராமணன் கிடையாது? காயத்ரி ஜபம் பண்ணியிருக்கணும். மினிமம் வந்து காயத்ரி ஜபம் பண்ணினா அதுவும் 1008 சொன்னார் வியாசாச்சாரியர். நான் காலத்தை கருதி 108 சொல்கிறேன். நான் 108 பண்ணலைன்னா நான் துவாரகா பண்ணேன். 4000 பேருக்கு முஸ்லீமாக மாறிட்டாங்க. எவ்வளோ பிராமணர்கள் இருக்காங்க? 100 பேர் இருக்காங்க. இந்த 100 பேரை வர சொன்னேன். உட்காந்து இந்த கிருஷ்ணர் உட்காந்த இடத்துல உட்காந்த அங்கே உட்கார வச்சான். 100 பிராமணா வந்தான். எல்லாருக்கும் இப்போ வந்து நீங்கள் முஸ்லீமாக ஆகிட்டாங்க சாமி, சரி பூணல் போட்டுட்டீங்களா? நீங்கள் போட்டுட்டேன். ஜப்பா பண்ணுறதே இல்லையா? 5 கூட பண்ணுறது இல்லையா? பண்ணுறதில்ல. உண்மையை ஒத்துக்கிட்டான். அது வரைக்கும் சந்தோஷம். ஓகே, சரி நீங்கள் இப்போ வந்து 24 பண்ணுங்க அப்படி சொல்ல. இந்த 24 எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, 24 பண்ண வச்சுட்டு 500 கொடுத்தேன் எல்லாருக்கும். என் பக்கத்தில் இருக்கிற சகாய்க்கும் இதுவாயிரம் ஸ்டன் ஆகிறான். 500 பாச்சி, 100 இல்லை 500 50,000. இப்போ முன்ன பண்ணி ஏதாவது தெரிஞ்சு நம்ம இன்னொரு தடவை போகிறதா இருந்தால் கூட கொடுத்து அந்த கைடு அப்போ தான் அவர் சொன்னார், சமஸ்தானம். அவர் சொன்னார், அவருக்கு 60+ இருக்கு. நான் இந்த வயசு வரைக்கும் நான் யாரையுமே இப்படி பார்த்ததில்லை, கேட்டதும் இல்லை அப்படின்னு. கேட்டது இல்லையா? இது கிருஷ்ண பகவான் கொடுத்துருக்காரு அந்த மாதிரி. அது கதை. அடப்பாவி கூட இருந்து கதைன்ட்டான். புரியுறதா? நீ நித்தியப்படி சொல்லு. திருப்பி துவாரகா முன்னுக்கு வந்துடும். இப்போ வந்துடுத்து துவாரகா டூரிசம் ஆக்கிட்டாங்க. இப்போ அது உள்ளே இருக்க இடத்தெல்லாம் வந்து உள்ளர போய் அந்த இதெல்லாம் ஸோ பியூட்டிஃபுல்லாக பண்ணின்னு இருக்கேன். அதை விடுங்க, பிரத்யட்சமாக என்னாச்சுன்னா எங்களுக்கு போட் ஓட்டுறவங்களாம் முஸ்லீம் தான். அவன் வந்து நாங்கள் டைம் அதிகமாகணுன்னு டபுள் காஸ்ட் கேட்டான். கொடுத்துடலாம் இருக்க சொல்லு அப்படின்னு. அதுக்கப்புறம் இதெல்லாம் சொல்லிட்டு திருப்பி வந்தோம் பாரு. வந்தோடனே ஏற்கனவே பாபா என்ன சொன்னாரோ அதே காசு அவர்கிட்ட கொடுங்க சொல்லிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்கிட்டான். புரியுதா? ஏன் 24 காயத்ரிக்கே உடனே வேலை செஞ்சது. புரியுதா?
அப்போ நீ காயத்ரியே பண்ணாமன்னு எப்படி பிராமணம் போட்டுக்கலான்றார் சங்கராச்சாரியர். கவுன பிராமணா, கவுன பிராமணா. கவுன பிராமணன் என்ன? பிராமண இவ, ஏவல்ல இவ மாதிரி, பிராமண மாதிரி. 555வது குருநானக் ஜெயந்தி ஒருத்தரை கூட்டிகிட்டு போய் சொல்லியா காயத்ரி சொல்லு. நான் பிஸ்னஸ் எல்லாம் சொல்ல முடியாது. சரி, நம்ம இப்போ ப்ராக்டிக்கலாக பார்த்துடலாம். ஒன்றுக்கு எவ்வளோ ஆகிறது பார்த்து சொல்லிட்டு கனெக்ட் பண்ணி இவ்வளோ நிமிஷம் இருக்கிறது, இதுக்கு இவ்வளோ தான் நிமிஷம் ஆகும், இது சொல்ல முடியாதா? இதுன்னு சொல்லாமல் நான் நிறைய நேரம் ஆகும், 5-6 மணி நேரம் ஆகும். 5-6 மணி நேரம் அதெல்லாம் ஆகாது. சூரிய நமஸ்கார் கூட அப்படி தான் நினச்சிட்டு இருப்பான். மொத்தம் ஒழுங்காக உனக்கு நல்ல சரளமாக வந்துட்டுன்னா 6 நிமிஷம் தான் ஆகும் 13க்கு. மொத்தமே 15 நிமிஷத்தில் வந்து 27 முடிச்சுடலான்னு. இப்போ வராது. இப்போ ஒன்றுக்கே 27 நிமிஷம் ஆகும். மெதுவாக ஒவ்வொரு பாட்டாக பண்ண நாளைக்கு பண்ண போகிறோம் ஜனவரி 1க்கு. புரியுதா? ரைட். இப்போ உனக்கு கரெக்டாக சொல்கிறேன் பாரு, கரெக்டாக இருக்கா பாருங்க. நிர்வாகம் பண்ண தெரியாத மாண்புமிகு ஸ்டாலினை சும்மா பேருக்கு முதல் அமைச்சர் மன்மோக சிங் வத்து. எப்படி கரெக்டாக வருதுல்ல? இதுக்கு பேர் கவுன சிஎம். கவுன சிஎம், கவனமாக இருக்கிற சிஎம் இல்லை, கவுன. அப்போ கவுன பிராமணன்னா அதுக்கு பேர். சும்மா அந்த ரினியூவல் பண்ணுவான ஒழிய இந்த இது உங்கள் யாரையும் சொல்லலை. நம்மலாம் வேதாந்தத்துக்கு வந்துட்டோம், அதெல்லாம் நமக்கு எதுக்கு தேவையில்லை, முடிஞ்சுடுத்து. நம்ம அது அந்த நிலையில் தாண்டிட்டோம் நம்ம. புரியுதா? அதனால் கவுனி அப்படின்னா ஆகாச சம்பூதகா. ஓகே, ஆகாச சம்பூதகா. அந்த வாக்கியத்தை ஆகாச உற்பத்தி அப்படியே எடுத்துக்கூடாது. வை சொர்க்கலோக அமிர்தம் பஜத்தே அந்த மாதிரி எடுத்துக்கணும். புரியுதா? இப்போ வந்து குளம் வெட்டினான் அப்படின்னா என்ன அர்த்தம்? குளத்தை வெட்டினா குளம் வெட்டினான்னு என்ன அர்த்தம்? நான் குளம் வெட்டினேன்ல, குளம் வெட்டினேன்ல போர்டு வேறு போட்டிருக்காங்க. குளமா வெட்டின, மண்ணு வெட்டின. அப்போது அந்த மண் எடுக்கிறது வந்து செகண்டரி மீனிங். பொதுவாக குளம் வெட்டுறது தான் சொல்லுவாங்க. அசோகர் மரம் நட்டார், குளம் வெட்டினார். இது வந்து நம்ம 5ஆம் வகுப்பில் என் படிச்சது. எதெல்லாம் ஊறி போயிருக்கு அதெல்லாம் வெளியில் வந்திருக்கு. மரம் நட்டுட்டேன், குளம் வெட்டிட்டேன். மண்ணை தோன்றது வந்து செகண்டரி மீனிங். நான் என்ன சொல்கிறேன், இவன் சொல்கிறான் இந்த தார்க்கி ஏகதேசி என்ன சொல்கிறான், செகண்டரி மீனிங் எடுத்துக்கோ. ஃபஸ்ட்டு மீனிங் வந்து ப்ராடக்ட் மாதிரி தான் இருக்கும். நீ செகண்டரி மீனிங் எடுத்துக்கோ. அதுக்கு ஏன்னா பிராக் அபாவா இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் நீ போட்டுட்டு ஆகாச உற்பத்தி கிடையாது. தேர்ஃபோர் நித்யா அப்படி எடுத்துக்கோ. தேர்ஃபோர் கவுனி அசம்பவா, அது வந்து அப்படி இம்பாசிபிள். குளம் வெட்டுறது இம்பாசிபிள் மாதிரி, அந்த குளம் வெட்டுறது இம்பாசிபிள் ஆகிடுச்சுன்னா செகண்டரி மீனிங் எடுத்துக்கணும். மண்ணை எடுத்தான் அப்போ எல்லாருமே ஒத்துக்க முடியும். அடுத்தது என்ன சொல்கிறது, சப்தாச்ச. ஓகே, அடுத்தது இப்போ இது வரைக்கும் என்ன சொல்லிருக்கோம், ஒரு சூத்திரத்தை தான் பேசியிருக்கோம். புரியுதா? அடுத்த சூத்திரத்துக்கு பேர் சப்தாச்ச. அதை டீ குடிச்சிட்டு ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாத் பூர்ணமேவாவசிஷ்யதே ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.